ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு டிராஃபிக் ஃபைனை ஆன்லைனில் எப்படி நம்மளாவே பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ப்ரௌசரில் சலான் பேமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணது இதில் ஃபஸ்ட்லேயே சலான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலான் நம்பர் நம்ம கையில் இருக்கும். அதாவது இப்போ வந்து ஓவர் ஸ்பீடில் நம்ம வண்டி ஓட்டுறது, இல்லைன்னா வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறது, இல்லைன்னா ஓவர்லோடிங், இல்லை ட்ரிங்க் அண்ட் டிரைவ், இல்லை சிக்னலில் வந்து விதிமீறது, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனுக்கான சலான் வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலான் நம்பர் இருக்கும். அந்த ரிசிப்டில் சலான் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேப்ஷா பார்த்து இதில் கீழே என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லை ஒரு வேளை வந்து அந்த நம்பர்லாம் எரேஸ் ஆகிடுச்சு, நம்பர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெஹிக்கிள் நம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து சேசிஸ் நம்பர் இல்லைன்னா என்ஜின் நம்பர், அதில் கடைசி 5 டிஜிட் நம்பர் மட்டும் என்டர் பண்ணால் போதும். அதாவது வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஜின் நம்பரில் கடைசியாக உள்ள 5 நம்பரை மட்டும் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா நம்பர் இதை என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னாக்கா டிஎல் நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஎல் நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு டிஎல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். பொதுவாக வந்து நம்மள்ட்ட வந்து சலான் நம்பர் இருக்கும். அது வந்து நமக்கு எஸ்எம்எஸோட வந்திருக்கும். அதில் பார்த்து விட்டு நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதனால் சலான் நம்பர் யூஸ் பண்ணுறது ஈஸியான மெத்தடும் கூட. அதனால் சலான் நம்பர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு சலான் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேப்சா வேல்யூ வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்கும். அதாவது வயோலேட்டர் நேமு, டிஎல் நம்பரு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, சலான் டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்துட்டு இதில் வந்து பே நவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ கையில் வச்சுருக்க நம்பரே கொடுத்தா போதும். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பதிவான மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கையில் வச்சுருக்க நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து 5 டிஜிட் ஓடிபி வந்திருக்கோம். அந்த ஓடிபி இந்த லைனில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பேமெண்ட் கேட்வே. இதில் வந்து கேட்வேங்கிறது ஒரே கேட்வே தான், எஸ்பிஐ கேட்வே தான் இருக்கும். அதில் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து வேறு எந்த பேங்க் நெட் பேங்கிங் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பிஐ இபே அப்படின்ட்டு இருக்கோம், மல்டி பேங்கிங் அப்படின்ட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கு. இதை சூஸ் பண்ணிங்க. இல்லை வந்து இது இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷன்லாம் வந்துச்சுனாக்கா நீங்கள் வேறு கார்டு யூஸ் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம். சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்நெட் பேங்கிங், நெட்டு, எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் இந்த 3 தான் காமிக்கும். அதாவது இன்டர்நெட் பேங்கிங், நெட்டு, எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் இதுதான் சில டைம் காமிக்கும். இது மாதிரி எல்லாமே காமிக்காது எல்லா டைமும். அது மாதிரி வந்து 3 மட்டும் காமிக்குதுன்னா இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் எது அப்படிங்கிறத வந்து இந்த ஆல் பேங்க் அப்படின்ட்டு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லா பேங்க்குமே காமிக்கும். அதில் எந்த பேங்க் உங்களுடைய பேங்கோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி நம்ம பே பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் வந்து எஸ்பிஐ இருக்குது எனக்கு, அதனால் எஸ்பிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதாவது உங்களுடைய பேங்க் எதுவோ அதே மாதிரி உங்களுடைய பேங்கோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கனாக்கா பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 10 செகண்ட் கழிச்சு இது மாதிரி வந்துடும். சலான் பேமெண்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெசேஜ் வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவும் வந்துடும். அதாவது பேமெண்ட் வந்து பே பண்ணியாச்சு அப்படின்ட்டு. இதுதான் வந்து நம்ம ஆன்லைனில் பே பண்ணுற மெத்தடு. இதை நம்ம வந்து திரும்ப போயிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா திரும்ப அதே வந்து இதில் வந்து பாருங்கள் சலான் வந்து ஜென்ரேட் பண்ணுறது கீழே இருக்குது பாருங்கள், ஜென்ரேட் /print your receipt அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த ரிசிப்ட் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஹோம் அப்படின்னு இருக்கும் டாப்பில். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ திரும்ப போயிட்டு நம்ம அதே சலான் நம்பர் இந்த கேப்ஷன்லாம் என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் அந்த டீட்டெயிலாம் இருக்கும். பட் வந்து பே நவுன்னு காமிக்காது. ஏன்னா நம்ம வந்து பே பண்ணிட்டோம். இப்போ வந்து ரிசிப்ட் எடுக்கணுனாலும் இங்கே போய்ட்டு ஒரு ரிசிப்ட் எடுத்துக்கலாம். அங்கே ரிசிப்ட் வரல அப்படின்னாலும் இங்கே வந்து ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம ரிசிப்ட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து டிராஃபிக் ஃபைன் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மெத்தடு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து இது மாதிரி டிராஃபிக் ஃபைன் பே பண்ணணுமோ அவங்களாம் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.